விஜய் ரசிகர்களுக்கு புஷி ஆனந்த் கொடுத்த அசைன்மெண்ட் அரசியலுக்கு இல்லை, ஐடியாவே வேற. நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை கடந்த 2 வருடமாக செய்து வரும் நிலையில் தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தமிழகத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு சைலண்டாக ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார். இது ரசிகர்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் கடைசி 2 படங்களை நோக்கி வரும். விஜய் கோட் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். இறுதி கட்டத்தை நோக்கி வரும் நிலையில் இந்த படத்தின் பாடல்கள் வெளியாகி கலவையான விமர்சனம் பெற்று வருகின்றன. முதல் பாடலில் தொடங்கிய நெகட்டிவ் 3வது பாடலிலும் விஜய்க்கு டி-ஏஜிங்கில் சொதப்பல் செய்ததாக நெட்டிசன்கள் இன்றும் அதை மீம்ஸ் மெட்டீரியலாக மாற்றி வருகின்றனர். இதனால் படம் எப்படி இருக்கும் என விஜய் ரசிகர்களும் எதிர்பார்த்து வருகின்றார்கள். ஒரு பக்கம் விஜயின் கோட் படம் என்றாலும் ஒரு பக்கம் விஜயின் 2026 தேர்தல் இரண்டும் கவனம் பெற்றுள்ளது. விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார், எப்படி இருக்க போகிறது, அவரின் கொள்கைகள் என அனைத்து அரசியல் தலைவர்களும் உன்னிப்பாக பார்த்து வருகின்றனர். சமீபத்தில் மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல் என அனைத்திலும் தீவிரம் காட்டி வந்தார். கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்த நாளில் இருந்து பெரும் எதிர்பார்ப்பும் அதிகரித்து வந்தன. கடந்த சில நாட்களாக விஜயின் அரசியல் அப்டேட்டுகள் வரும் என நினைத்த நிலையில் கோட் படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு அரசியல் அப்டேட் வரும் என அறிவித்துள்ளது. விஜயின் கட்சி கொடி இந்த மாதத்தில் வெளியாகலாம். அடுத்த மாதத்தில் முதல் மாநாட்டை விஜய் நடத்துவார் என்ற தகவல் வெளியானது. இருப்பினும் கடந்த 2 நாட்களாக விஜய் குறித்த அப்டேட் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகம் கட்சிக்காக 3 கொடிகள் வடிவமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் எந்த கொடியை பயன்படுத்துவது என்பது பற்றி விஜய் தான் முடிவெடுப்பார் என தவேகா தலைமை தரப்பில் இருந்து ஒரு தகவல் வெளியானது. ஆனால் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் வெளியாகும் வரை தவேகா தொடர்பாக எந்த ஒரு புதிய அறிவிப்பும் வராது என தகவலும் கசிந்தது. இதனால் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு ஒரு சோர்வையும் கொடுத்துள்ளன. விஜய் மாநாடு திருச்சியில் நடைபெறும் என தொடர்ந்து இடத்தை தேர்வு செய்து வந்த நிலையில் இதற்கு அரசியல் தலையீடுகள் இருப்பதால் இடத்தை சரியாக தேர்வு செய்யவில்லை என்றும், இதனால் விக்கிரவாண்டி பகுதியில் இடத்தை தேர்வு செய்ய தவேகா தரப்பில் இருந்து ஒரு பேச்சுக்களும் அடிபட்டது. இந்த நிலையில் கோட் படத்தின் ப்ரமோஷனில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இறங்கியுள்ளார். அதாவது கோட் படத்தின் போஸ்டரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நிர்வாகிகளுக்கு கொடுத்து அதனை ஆட்டோவிலும் பொது இடங்களிலும் ஒட்ட அறிவுரை வழங்கியுள்ளார். அரசியல் அப்டேட்டை கேட்டால் தலைவர் தளபதி பார்த்து கொள்வார் என சொல்லும் புஷி ஆனந்த் இப்பொழுது ஏன் படத்தின் ப்ரமோஷனில் இறங்கினார் என்பது கேள்வியாக எழுந்துள்ளன.